உங்களுக்கு அது பார்த்தா தெரியுதான்னு தெரில. நான் தூரமாக ஒன்று இருக்குது பாருங்க, அது பக்கத்தில் போய் காமிக்கிறேன். செம்மையாக இருக்குங்க. எத்தனை கிலோமீட்டர்னா 18 கிலோமீட்ரு. அதுவும் கீழே சுலைமானி அலை கொண்டு அடிச்சு விட்ருக்கான். என்னை பார்த்தா அவனுக்கு பாவமாகவே தெரியலையா? கேட்கேன். இந்த மாதிரி தூரமாக அடிச்சு விட்ருக்கானே. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஸ்டார்டர் எடுத்தாச்சு. ஒத்தி ஒரு டிப் கூட தரல, ₹1 கூட தரல. ஆர்டரே டிப் இல்லாமல் போனால் நல்லா இருக்குமா ஜி? என்ன ஜி இப்படி பண்ணிட்டீங்க? எவ்வளோ தூரம் போட்டிருக்கான்? வீடியோ அப்லோட் ஆகிட்டா? ஓகே, வீடியோ அப்லோட் ஆயிடுச்சு. இந்த க்ளவுஸ் போட்டதுக்கு பிறகு தாங்க கை ஒரு மாதிரி நல்ல ஃபீல் இருக்குது. 1 மாதத்துக்கு மேலே க்ளவுஸே இல்லாமல் வேலை பார்த்துருக்கேன், அதுவும் வெயில் டைமில். இதில் டிராஃபிக்காக இருக்குது, நம்ம இப்படி போயிடும். இதில் ஒரு குட்டி சந்து ஒன்று உண்டுங்க, அது வழியாக வெளியே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெறுப்பு ஏற்றிட்டான்லே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ஒரு லொக்கேஷனில் பின் பண்ணிவிட்டு இன்னொரு தெருவில் வந்து கொடுக்க சொல்லிட்டாங்க. நம்ம மொதல் தெருவில் ஏறி இறங்கி மேலே 3ஆம் மாடி வரைக்கும் ஏறி போயிருக்கேன், லிஃப்ட் வேறு கிடையாது. அவ்வளோ பொருளையும் தூக்கிட்டு போயிட்டு கடைசியை பார்த்தா அந்த லொக்கேஷனில். அப்புறம் இப்போ அவங்களோட லொக்கேஷனில் போய் கொடுத்துட்டு போகிறேன். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:25 ஆகுது. ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ஒன்லி 1 ஆர்டர். நல்ல கிளைமேட் இன்றைக்கி, ரொம்பவும் வெயில் இல்லை, கம்மியாக வெயில் இல்லை. ஸோ டைம் 5:30 ஆயிடுச்சு. ஒரு நல்ல சட்டிலாக இருக்குது இன்றைக்கி. ஸோ 2-3 ஆர்டர் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். ஒரு டபுள் ஆர்டர் ஒன்று கிடச்சா நல்லாயிருக்கும். சிங்கிள் ஆர்டருக்கே இங்கே வழி இல்லை. பார்ப்போம், ஆர்டர்லாம் இருக்கும், என்ன கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். டைமிங் சரியில்லைங்க, ஒரு 3 மணிக்கு வரணும். நம்ம வந்து வர்றதே 5 மணிக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். அப்புறம் எப்படி கதைக்கு விளங்குமா? இனி ஒரு 3 மணிக்கே வர்ற மாதிரி வரணும். அப்படின்னா தான் ஆர்டர் நிறைய எடுக்க முடியும். நிறைய எடுத்தால் தான் காசு நிறையா கிடைக்கும். 2வது ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. பிக்கப்பே 2 கிலோமீட்டர். சரிங்களா, நான் 2 கிலோமீட்டர் போய் அந்த பொருளை நான் பிக்கப் பண்ணோம். எங்கே டெலிவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. இப்போ இந்த ஏரியாவில் நல்லா ஆர்டர் இருக்கிற ஏரியா டைம். சரிங்களா, அப்போ நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம், சரி இங்கே வந்தால் ஷார்ட் ஆர்டர் கிடைக்கும்னு. ஆனால் ஒரே ஆர்டரில் ஓகே ஆர்டரில் தூக்கி அடிச்சிட்டான். எத்தனை கிலோமீட்டர்னா 18 கிலோமீட்ரு. அதுவும் கீழே சுலைமானி அலை கொண்டு அடிச்சு விட்ருக்கான். என்னை பார்த்தா அவனுக்கு பாவமாகவே தெரியலையா? கேட்கேன். இந்த மாதிரி தூரமாக அடிச்சு விட்ருக்கானே. டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6:44 ஆகுதுங்க. ஸோ 3வது ஆர்டர் கொண்டு போய்ட்டுருக்கோம், 2 கிலோமீட்டர்ஸ். சரிங்களா, இப்போ தான் நான் இன்னொரு விஷயம் கவனித்தேன். நான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து நான் வரும்போது ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டிருந்தேன். ஐ மீன் நான் ரூமுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டிருந்தேன். இப்போ வண்டியில் பார்த்தா ஆஃப் டேங்க் பெட்ரோல் தான் கிடக்கு. ஸோ யாரோ ரூமில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் எடுக்கிறாங்க. அதை இன்றைக்கி போய்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும், கேமராவில் செக் பண்ணேன். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹320 வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பெட்ரோல் அலவன்ஸ்னு சொல்லி நம்மளோட சிப்பில் போட்டிருப்பாங்க. இந்த ₹320 மேலே போச்சுனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எங்கள் கம்பெனியில் அப்படி ஒன்றுமே கிடையாது. ஆனால் ₹320 லிமிட்டு. நம்ம அதுக்கு மேலே ஓட்டி நம்ம பண்ணும்போது ஆர்டர் கம்மியாக இருக்கும்போது அதிகமாக ஓட்டணும்னு வைங்களேன். அப்போ நம்ம வேறு ஏதோ கம்பெனிக்கு வேலை பார்க்கோம், இல்லை வேறு ஏதோ பண்ணுறோம் நினச்சி நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இன்றைக்கி போய் இதை இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அரை டேங்க் பெட்ரோலுங்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு. நைட்டு போகும்போது தான் ஃபுல் டேங்க் போட்டு போயிருக்கேன். அப்படி பார்த்தாலும் ஒரு 20 கிலோமீட்டருக்கு அரை டேங்க் கம்மியாகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி இதை போய் என்னென்னு பார்க்கணும். ஸோ கரெக்டாக நம்ம கிங் டவர் கீழே இருக்கோங்க, கிங்டம் டவர் கீழே என்ன இருக்கு பாருங்க, தெரியுதா ப்ளூ கலரில், அதுதான். ஸோ அது பக்கத்தில் தான் நம்ம இன்றைக்கி வந்துட்டோம். ஆனால் 3 ஆர்டர் தான் முடிச்சிருக்கோம். மணி 6:46 ஆகுது.
இந்த ஒரு 6 ஆர்டர் 5 ஆர்டர் முடிச்சிருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம். எல்லாம் மேலே இருக்குன்னு பார்த்துப்பான். 3வது ஆர்டர் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படி கொடுக்கேன். 4வது ஆர்டர் வந்துருச்சு. ஓகே, இவனை ஏன் விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். பட் இப்போ நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபி கடை மாதிரியே இருக்கும். காஃபி ஜூஸு எல்லாம் போடுவான்லு அந்த மாதிரி ஒரு கடை தான். என்ன பிரச்சனைன்னா கொட்டிடும். என்ன சிரிப்பு கொடூரமாக இருக்குது. இங்கே இருக்குது அந்த பில்டிங் பாருங்கள், தூரமாக அந்த பில்டிங் தெரியுதா, இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பில்டிங்ஸில் இவங்கள அரேபியன்ஸ் இன்ஜினியர்ஸ் அடிச்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு உடனே தூக்கிட்டு வந்துடாதீங்கப்பா, நம்ம இந்தியாவிலேயும் அந்த மாதிரி பில்டிங்ஸ் இல்லையா, அதை விட அழகான பில்டிங்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. தாஜ்மஹால் இருக்குது, அதுக்கு ஒரு பெரிய கோயில் இருக்குது. நான் அப்படி சொல்லலை, இந்த மாதிரி விஷயத்தில் தான் சொல்கிறேன். அதுக்குன்னு நம்மளுக்கு தெரியும், சிற்பக்கலையில் கட்டிடக்கலையில் நம்மளை மிஞ்சிக்க ஆள் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். தமிழனை மிஞ்சிக்க ஆள் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஏன்னா நம்ம என்னதான் நம்ம சிற்பக்கலையிலையும் கட்டிடக்கலையிலையும் நம்ம இதாக இருந்தாலுமே நம்ம இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலையோ இந்த மாதிரி பில்டிங்ஸ் நம்ம வச்சிருக்க கிடையாது. நம்ம கோயில்களிலேயோ இல்லை ஏதாவது முக்கியமான விஷயங்கள்லையோ மட்டும் தான் பண்ணுறோம். அதிகமாக இப்போ யார் பண்ணுறா, இந்த செத்து போனவங்களுக்கு கல்லறைக்கு பண்ணுறோம். நம்ம சென்னை மெரினா போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே தான் மாடலாக பில்டிங்ஸாக இருக்குது. என்னென்னு பார்த்தா அது கல்லறை, அவ்வளோதான். அங்கே தான் யூஸ் பண்ணுறோம் நம்மளோட திறமையெல்லாம். இப்போ பேமெண்ட் என்ன 8ஆவே இன்னும் 2 நிமிஷம் இருக்குங்க. ஸோ எவ்வளோ ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னா 6வது ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ பக்கத்தில் வந்துட்டோம், நெருங்கிட்டோம். ஏன்னா நான் எப்போ என்ன பண்ணுவேன்னா 7 மணினா அட்லீஸ்ட் ஒரு 7 ஆர்டர் இல்லை 8 ஆர்டர் முடிச்சா போதும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ இப்போ 2 மணி நேரம் டிஃப்ரெண்ட், ஒன்றும் பிரச்சனை. 6 வந்துட்டோம்ல, பண்ணிடலாம். நம்புகிறேன், நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஏன்னா இன்றைக்கி இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணியாச்சுங்க. கஸ்டமருக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு வாட்ஸ்அப்பில் உட்காந்து மெசேஜ் பண்ணி கஸ்டமர் பார்க்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இப்போ அப்படி இல்லை, போனோடனே கஸ்டமருக்கு கால் பண்ணிவிட்டு நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே கன்ஃபார்ம் ட்ராப்அப் பண்ணிடுவேன். அப்படி பண்ணால் டக்குனே அடுத்த ஆர்டர் வந்துருமோ அக்செப்ட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பூனை ஓடு நிற்காத, இன்னும் அடித்து ஓட விட்ருவேன். கஸ்டமருக்கு கால் பண்ணுவோமா? Hello sir, Hanger Station rider? Yes sir, Hanger Station. கரெக்டாக டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8:40 ஆகுதுங்க. சரிங்களா, இப்போ நம்ம 8வது ஆர்டர் எடுக்க போயிட்டுருக்கோம். இன்னொரு 2 நிமிஷத்தில் 8வது ஆர்டர் எடுத்துருவோம். கொடுக்க போகிறது கொஞ்சம் தூரம் தான், பட் இருந்தாலும் அந்த 8 மணி 8 ஆர்டர் அந்த லெவலுக்கு வந்தாச்சு. ஏன்னா நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணது எத்தனை மணிக்கு உங்களுக்கு தெரியும், வீடியோ இப்போ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கும்போது 8 மணிக்குள்ளே 8 ஆர்டர் அப்படின்னா 4 மணி நேரம் தான் ஆயிருக்கு. சரிங்களா, 4-4.5 மணி நேரம் ஆயிருக்கு. 4.5 மணி நேரத்தில் நம்ம 8 ஆர்டரு கம்ப்ளீட் பண்ண போகிறோங்கும்போது அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண விஷயங்கிற மாதிரி எனக்கு தெரில. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம 1 ஹவருக்கு ஒரு ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு. இந்த மாதம் ஏதோ கடவுள் புண்ணியம் மேலே இருக்க ஒரு நம்மளை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிடுறாரு. ஓரம்போ அப்படி பிரேக் அடிச்சு நீ நின்று, நான் அங்கே நின்றுறேன். ஆர்டர் ரெடி, சூப்பர். போனோடனே இப்போ எடுக்கிறோம், போய் கொடுக்குறோம். வானே அடத்தா, நடு ரோட்டில் வந்து வண்டி நிப்பாட்டியிருக்கான் பாருங்க. இது திமிரு. ஏன்னா நான் உள்ளே வந்தானே லைட் போட்டுருந்தேன் பார்த்தீங்களா, ஹெட்லைட்டு, அது அவனுக்கு இதாகிட்டு போல, ஈகோ டச் பண்ணிருச்சு. ஒன்னாவியில் நம்ம மறைச்சிட்டு நிற்கான் போல. இதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணுற ஆளே கிடையாது. எனக்கா நட்டம், உனக்கு தான் நட்டமான ஒரு ஆக்சிடெண்ட்டு போல்.
என்னடா டிராஃபிக் ஆகுதான்னு பார்த்தேன், அடித்து தூக்கிட்டான். பாவம், யார் மேலே தப்பாக இருக்கும்? ஓ மை காட், அடி கொஞ்சம் பயங்கரம் தான். 15 கிலோமீட்டருங்க, 18 கிலோமீட்டர் இருந்து 3 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்கு. கொஞ்சம் வேகமாக போனால் தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், யாராலையும் தடுக்க முடியாது, நம்மளை பறந்து போயிட்டே இருப்போம். இப்படி சொல்லுவேன், கரெக்டாக குறுக்க போலீஸ் வரும், சிஐடி வந்து நிற்பான், கேங் டப்பாப் சைட் சைடு அப்படிமா. அடித்ததா, அடித்து விட்டது. நல்ல வேலை, கடவுள் காப்பாத்தினா. நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல நம்பர் பிளேட்டு கிடையாதுங்க. ஆகுதுங்க. சரிங்களா, நம்ம வந்து 10வது ஆர்டரை எடுத்தாச்சு. இப்போ அதான் கொண்டு போகிறேன். 10:25க்கு கொடுத்துருவேன்னு சொல்லி கூகுள் மேப் சொல்லுது. ஸோ அப்போ என்ன தெரியுது, 10 மணிக்குள்ளே நம்ம 10 மணி ஆகுது, 10 ஆர்டரும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 10 மணிக்குள்ளே என்ன ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா 11 ஆயிரும். ஸோ அப்போ நம்ம டைமை விட ஆர்டர் அதிகமாகிடும். அப்போ நம்மளால் இன்றைக்கி 15 பண்ணுறது கொஞ்சம் சிம்பிளாகிடும். பட் இது எல்லாமே நம்ம நினைக்கிறது, ஆனால் நடக்குமான்னு தெரியுறது மேலே ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட தான் தெரியும். ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவார். ஆனால் நம்ம அதுக்குன்னு சின்னதாக கூட நம்ம ட்ரை பண்ணலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போகணும், வேகமாக கொண்டு போகணும்ல, இல்லை வேஸ்ட் பண்ண விடாது டைமை. இப்போ ஸ்லோவாக அப்படியே உருட்டிட்டு போகக்கூடாது. நல்ல வேலை, டிஃபெண்டரை இப்போ தூக்கி இருப்போம், இடிச்சு எம்மாடி பண்ணித்து விடனே. டிராஃபிக் ஆகாமல் இருக்கவே நல்ல ஃப்ரீயான ஒரு இடம் தான் இது. அழகாக 2 வண்டி போகலாம் அந்த கேப்பில். ஆனால் அந்த ஃபோனை நோண்டிக்கிட்டு அந்த இடத்த ஸ்பேஸ் விட்ருவான்ல, அந்த பக்கம் ஸ்பேஸ் விட்டால் இந்த பக்கம் வந்துடுவான்ல. அப்போ இங்கேருந்து வண்டி உள்ளே இறங்காது. இவ்வளோ நேரம் இவன் கோமாவில் இருந்திருப்பான்னு நினைக்கேன். இந்த இதில் யூட்டன் ஃப்ரீ யூட்டன் போடுற இடம். அவன் இவ்வளோ நேரம் கோமாவில் இருந்துக்கிட்டு இப்போ இந்த சைடில் பிரிஞ்சு வரான் பாருங்க. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வெக்கையாக இருக்குங்க, ஆனாலாம் ஃபீல் ஆகுது இப்போ. வந்தாச்சு. இருங்க, எவ்வளோ இடம் ஃப்ரீயாக இருக்குது பாருங்க. அனைத்திற்கும் காரணம் மொபைல் ஃபோன் தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம இதில் சடார்னு ஒரு யூட்டன் அடிச்சு சடார்னு கீழே இறங்கணும், இல்லைன்னா அவ்வளோ. இப்போ பார்த்தீங்கன்னா 10:48 ஆகுதுங்க. நம்ம வந்து இப்போ கொண்டு போகிற ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 11வது ஆர்டரு. ஸோ டைமை விட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கூடிட்டு இருக்கு. இன்னொரு 3 நிமிஷத்தில் நம்ம இந்த ஆர்டர் கொடுத்துருவோம், 11வது ஆர்டர் கொடுத்துருவோம். அப்போ இன்றைக்கி நம்மளால் அதிகபட்சம் ஒரு 13 ஆர்டர் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் ஒரு 14 கொண்டு போயிடலான்னு நினச்சேன். ஏன்னா இப்போ இதை கொடுக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10:53க்கு இதை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கு. 10:54க்கோ இல்லை 55க்கோ ஒரு ஆர்டர் வந்தாலுமே, ஒரு 20 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம் ஆனாலுமே நம்மளால் இன்னும் ஒரு ஆர்டர் தான் அதுக்கப்புறம் கொடுக்க முடியும். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர்னு கணக்கு வைங்களேன். முடிஞ்சால் அந்த கடைசி ஆர்டர் கொடுக்கும்போது கொஞ்சம் முன்னோட்டி கொடுத்துட்டோன்னு வைங்களேன், ஒரு 11:45க்கெலாம் கொடுத்துட்டோன்னு வைங்க, அதில் ஒரு 15 நிமிஷம் நம்மளுக்கு பாக்கி இருக்கும். அப்போ ஒரு ஆர்டர் இருந்துச்சுன்னா கரெக்டாக 14 ஆர்டர் ஆயிரும். பட் நம்ம 13 ஆர்டரே ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்கேன். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தி அண்ணனோட வீடியோ ஓடிட்டு இருக்கு. ஸோ பார்த்தி விலாக் எத்தனை பேருக்கு தெரியும்ட்டு எனக்கு தெரில, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்ச ரைடர்ஸில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதக்கும் 2க்கும் இடையில உள்ள ஆள். ஏன்னா நான் ட்ராவல் வீடியோஸ் பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா இவரோட வீடியோ தான், அந்த பார்த்தி விலாக் அவரோட வீடியோ தான் வீடியோ பார்த்தது. 2வது செரி ப்ரோவோட வீடியோ பார்த்தது. நான் போச்சு, நான் பார்த்தேன், ஆனால் எல்லாம் பார்க்காம போச்சு. போங்க, இதில் கட் அடிச்சிருக்கணும்.
போச்சு, டைமும் மிஸ் ஆயிரும். என்னென்னா 2 சம்பவம். ஒன்று 14வது ஆர்டருங்க, இது 14வது ஆர்டரு குடிச்சிட்டேன். ஸோ 14வது ஆர்டர் கொடுத்துட்டேன். ஆனால் இதை கொடுத்ததில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இது ஃபார்மசி ஆர்டரு, சரிங்களா? ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். 288 என்னோட நம்பர். என்னோட இந்த நம்பர் வந்து ஆர்டர் நம்பர் வந்து 288. நான் வாங்கிட்டு வந்து கஸ்டமர் லொக்கேஷனில் கொடுத்துட்டு நவுன்ட்டேன் கரெக்டாக. சரி, டைம் இருக்கே, இன்னும் 15 நிமிஷம் இருக்குது, அது கூட நம்ம அடுத்த ஆர்டர் எடுத்துலாம்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரூம்லேருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டேன். இதே நம்பர்லேருந்து திரும்பி எனக்கு ஃபோன் வருது, நான் இந்த ஆர்டர் பண்ணல, ஆர்டர் சேஞ்ச் அப்படின்ட்டான். கடைசியில் வந்து பார்த்தா மெடிக்கலில் வாங்குகிற 2 சம்பவங்கள், ஒரு 3 சம்பவங்களையும் ஓப்பன் பண்ணிட்டான். பார்சல் ஓப்பன் பண்ணிட்டான், பேக் ஓப்பன் பண்ணிட்டான். கடைசியில் ரெஸ்ட்டாக அங்கே திரும்பி போய் மெடிக்கலில் கொடுத்துட்டு, இது இல்லை, நான் என்னோடய நம்பர் 288 அப்படின்னேன். அப்புறம் டக்குன்னு அவன் பார்த்தா அது ஒரே ஒரு டப்பா, பெரிய டப்பா. இவன் திறக்கிறது நோட்டி இவனுக்காக தெரிஞ்சிருக்கான்டா, நம்ம டப்பா இல்லையப்பா, இது பெரிய டப்பாவாலாம் இருக்குது, இது குட்டி டப்பாவாலாம் இருக்குது, அப்புறம் ஒரு பாட்டில் மயிலா கிடக்கு அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சிருக்கலாம். ஆனால் ஒன்றும் இல்லை. அப்புறம் டக்குன்னு அந்த ஃபார்மசியில் வாங்கிட்டு இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டேன். இப்போ தான் கொடுத்தேன். 14 ஆர்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 11:42 ஆகுது. என்ன ஒரே ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா 15,000ங்க நம்மளுக்கு இன்றைக்கி. இதெல்லாம் உண்மையில் ரெக்கார்டு. ஏன்னா நம்ம வந்து 5 மணி ஸ்டார்ட் பண்ணி 12 மணிக்குள்ளே 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறது வந்து இதெல்லாம் சிறப்பான தரமான சம்பவங்கள். இதை முடிச்சுட்டு நேராக போய் சாப்பிடணும். வயிறு வேறு பசிக்கணும், சாப்பிடவே இல்லை. மதியானம் ரூம்லேருந்து வரும்போது சாப்பிட்டது, அதுக்கப்புறம் எனக்கு சாப்பிடலை. வயிறு கிருன்னு சத்தம் போட்டுகிட்டே இருக்குது. ஒரே ஒரு ஆர்டர் போதும், 15 கம்ப்ளீட் ஆயிரும்.